கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 6வது வசனம். ஒருவர் படிக்கலாம். லூக் இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் பண்டிகை நாளினில் உமது மக்களாக உம்முடைய திரு சமூகத்திலே வண்ணமாக நாங்கள் கடந்து வரவும், நன்றி பெருக்கோடு உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தாரும். சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே ஆண்டவர் எங்களை வழிநடத்தி எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்ப்பு இறை வாக்குறுதியின் கொண்டாட்டம். ரிசரக்ஷன் செலிப்ரேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ் என்கின்ற கருப்பொருளிலே இந்த நாளிலே லூக்கா நற்செய்தியாளரின் நற்செய்தி நூலியை மையமாக கொண்டு இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். உயிர்ப்பு பண்டிகை என்பது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வினில் அல்லது கிறிஸ்தவ சமயத்தினில் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த கொண்டாட்டங்களில் இருந்தெல்லாம் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒன்று அல்லது கிறிஸ்தவ கொண்டாட்டங்களை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒன்று எது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்த திருநாள் கொண்டாட்டம் என்று கூறலாம். இன்னும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல கொண்டாட்டங்களை எல்லாம் நாம் ஒன்றொன்றாக இது இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் ஈஸ்டர் அல்லது உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று சொல்லுவதை இந்த விசுவாசத்தை விட்டு நீக்கவே இயலாது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் முதன்மை பெறுகின்ற ஒரு இடம் என்று சொல்லுகின்ற போது அது உயிர்த்தெழுதல் பண்டிகையாக இருக்கின்றது அல்லது ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நிகழ்வு என்று சொல்லுவதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்ப்பின் அனுபவம் என்று சொல்லுவது அது அவரால் இறைமக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. திருமறையை நாம் ஆழமாக படிக்கின்ற போது ஆண்டவர் மனுமக்களோடு வாக்குறுதிகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆதியாகமத்திலேயே எப்பொழுது ஆதி பெற்றோர் பாவத்தில் விழுந்து போனார்களோ அப்பொழுதே ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அதன் தொடர்ச்சியாக வருகின்றது. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வருகின்ற போது அங்கே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லுகின்ற இறை வாக்குரை கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. இன்னும் நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய அனுபவத்தை துவங்கி
தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து அவர் பின்னே வருவதற்கு அவர் அழைக்கின்ற ஒரு சூழலில் அவருடைய மறுரூப அனுபவம் என்பது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மறுரூப அனுபவத்தின் தொடர்ச்சியாக ஆண்டவர் சொல்லுகின்ற போது லூக்கா 9வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் என்பதை நாம் படிக்கின்றோம். ஆக எல்லா நற்செய்தி நூல்களிலும் ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சிலுவை பாடு மரணத்திற்கு அடுத்த காரியங்களை சொல்லுகின்றாரோ அதன் தொடர்ச்சியாக அவர் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னுரைக்கின்றவராகவே இருக்கின்றார். ஆக அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு வாக்குறுதியை அளித்து கொண்டே வருகின்றார். எனினும் அவருடைய சீடர்கள் பல நிலைமைகளிலே இந்த சிலுவை பாடு மரணம் என்று சொல்லுவதை புரிந்து கொள்வதிலே அவர்கள் சிரமப்படுகின்றவர்களாக அல்லது அதை நிராகரிக்க விரும்புகின்றவர்களாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்வினூடாக நாம் அறிகின்றோம். எனினும் இந்த உயிர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்ற போது நமக்கு முன்பதாக இருப்பது வெறும் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அல்ல. நாம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மாண்டு அதன் பின்பாக அவர் கல்லறையிலே வைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தையும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாகவே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்தின் 49வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். How Jesus died on the cross of Calvary. கல்வாரி மலையினில் ஆண்டவர் இயேசு எவனமான ஒரு கொடூரமான அல்லது ஒரு இழிவான ஒரு மரணத்தை அடைந்தார் என்று சொல்லுவதை அந்த சமூகம் முழுவதும் பார்க்கின்ற ஒரு சூழலில் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் படிக்கின்ற போது 50வது வசனத்திலே, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தார். இடம் வைக்கிறவர்களா இருந்தாலும் கூட அதனுடைய சட்ட தங்களுடைய ஆண்டவர் பால் அன்புடையவர்களாக ஆண்டவர் பால் கவரப்பட்டவர்களாக இருந்தவர்களில் ஒருவர் இந்த யோசேப்பு. ஆக அந்த யோசேப்பு துணிந்து பிலாத்துவினிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டு 53வது வசனத்திலே அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கல்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். Jesus was buried. ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு அவருடைய மேல் விலாசம் கொடுக்கப்பட்டது. அவர் யூதருடைய ராஜா. ஆண்டவருக்கு இங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு ராஜ மரியாதையோடு ஆண்டவரை தன்னுடைய கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார். ஒரு அரசருக்கு ஒரு அரச கல்லறை என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இங்கே இயேசு அடக்கம் செய்யப்படுகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த கல்லறையின் அனுபவம் என்று சொல்லுவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது, அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற போது அவன் நீதிமான் என்று கூறுகின்றார்.
ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை பார்த்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகின்றார், இவர் நீதிமான், இவன் தேவனுடைய குமாரன் என்று அவருடைய மரணத்தை குறித்து சான்று பகர்கின்றார். ஆலோசனை சங்கத்தினில் இடம்பெறுகின்றவராக இருந்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கின்றவனாகிய ஒரு நீதிமானாகிய யோசேப்பு தன்னுடைய கல்லறையை நீதியின் அரசராகிய ஆண்டவருக்கு கொடுக்கின்ற போது அந்த கல்லறைக்குள் உறங்குகின்றவர் அல்லது அந்த கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர் நீதியாக உயிர்த்தெழாமல் புதைந்து போவாரோ? அந்த இரவெல்லாம் ஆண்டவர் கல்லறைக்குள் இருந்தார் என்பதை விட நான் இந்த திருமறை பகுதியை யோசித்த போது நீதிமானாகிய யோசேப்பினுடைய இருதயம் எவனமாக துடிதுடித்திருக்கும். ஆக இதற்குள் ஒரு புத்தாக்கம் உண்டாகாதா என்கின்ற எதிர்நோக்குகள். ஆக ஆண்டவர் இங்கே நீதியின் அரசராக அவர் உயிர்த்தெழுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே முதலாம் நாள் வாரத்தின் 24வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் வருகின்ற போது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையிடத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய கல்லறையிடத்திற்கு அவர்கள் கடந்து வருகின்றார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. கல்லறையை கொடுத்தவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அதே போல இந்த ஆயத்த நாளில் ஆண்டவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடுவதற்காக தங்களுடைய பரிமள தைலங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டு வந்த பெண்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது 23வது அதிகாரத்தின் 55வது வசனத்திலே நாம் இவ்வண்ணமாக படிக்கின்றோம். கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த விதத்தையும் பார்த்து என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த லெந்து காலத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபங்களை குறித்து சிந்தித்தோம். அதில் ஒன்று, ஆண்டவர் இயேசு அவருடைய ஊழியத்திற்காக அவர் ஜெபித்தார். கலிலேய திருப்பணிக்காக அவர் ஜெபித்தார். அவர் கலிலேயாவில் இருந்து எருசலேமை நோக்கி பிரயாணப்படுகின்ற ஒரு நீண்ட தூர பிரயாணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அவரை பின்பற்றுகின்ற ஒரு திரள் சேனையாக மாறியதை போல இந்த கொல்கதா மலை முகட்டுக்கு அந்த பவனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி வருகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக இந்த ஒரு பவனியை வழிநடத்தி வந்த ஆண்டவர் சிலுவை மரணத்தை அடைந்ததின் தொடர்ச்சியாக அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே ஒரு பெரிய நிகழ்வு அல்லது ஒரு புத்தாக்கம் என்பது ஏற்படுகின்றது என்று சொல்லுகின்ற போது அது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. ஆக அது அவருடைய வாக்குறுதியாகவே இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக இவ்வண்ணமாக இந்த உயிர்ப்பு, ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்ப்பு ஒரு வாக்குறுதியாக இருக்கின்ற போது அது எவைகளை வெளிப்படுத்துகின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக இங்கே 2வது வசனம், கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வாக்குறுதியான ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அது இந்த கல்லை புரட்டி தள்ளுவதன் மூலமாக அது சமயத்தினில் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய அநீதியான கட்டமைப்புகளை அது உரட்டி தள்ளுகின்றதாக இருக்கின்றது. The resurrection of our Lord Jesus Christ rolls away the evil structures. ஆக சமூகத்தின் அநீதியான கட்டமைப்புகளை அது புரட்டி தள்ளுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நீதிமானாகிய யோசேப்பு கொடுத்த கல்லறை தான் நீதிய நிமித்தம் துன்பத்தை சகித்தவராக மாண்டு போனவர்தான் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கல்லறைக்கு மேலே இருக்கிறது என்னது? அநீதியின் அச்சுகள் பதைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றது. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பிலாத்து அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொன்ன பிறகும் மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்களே பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி இயேசுவை கைகழுவின ஒரு பிலாத்து. ஆக அன்றைக்கு இருந்த
சமய தலைவர்களெல்லாம் தங்களுடைய சுய நலங்களும் சுய வேட்கையும் மேலெழுகின்ற போது இயேசு இன்னும் உயிரோடு இருந்தார்னா ரொம்ப டேஞ்சர். அதனால அவர் முடிச்சிட்டா நமக்குடைய காரியங்கள் எளிதானதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே செயல்பட்டு ஆண்டவரையே சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தி அவரை அடக்கம் செய்து அங்கே காவலர்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலெல்லாம் பிற நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக ஒரு தீமையான கட்டமைப்பு என்று சொல்லுவது இந்த கல்லறையின் மீது ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்ப்பு என்று சொல்லுவது அந்த தீமையான கட்டமைப்புகளை அது புரட்டி தள்ளுகின்றதற்கு வல்லமை மிக்கதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகின்றவர்களாக இறை சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வினில் எத்தகைய தீமையான கட்டமைப்புகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக கிறிஸ்துவானவர் நமக்குள்ளதாக செயல்படுகின்ற போது இந்த கட்டமைப்புகள் நம்மை விட்டு அகலுகின்றதாக அல்லது ஆண்டவர் அவைகளை உரட்டி தள்ளுகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு அவர் தருகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் சங்கீதக்காரன் 16வது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே சொல்லுகின்ற போது தம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று கூறுகின்றார். ஆக அங்கே ஆண்டவர் தன்னுடைய மக்களை அல்லது தன்னை சார்ந்தவர்களை அவர் காக்கின்றார் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை அவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இன்னும் இந்த கல்லறையிலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுகின்றார் என்று சொல்லுகின்ற போது லூக்கா 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே நாயனூர் விதவையினுடைய மகனை அவர் உயிரோடு எழுப்புகின்றவராக இருக்கின்றார். லூக்கா 7வது அதிகாரத்தின் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். தன் ஒரே மகவினை இழந்து வீதியிலே கண்ணீர் வடித்து கொண்டு செல்கின்ற தாயின் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராக அங்கே வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி மரண கட்டிலிருந்து அவனை விடுவித்து தனது தாயினிடத்திலே ஒப்படைக்கின்ற ஆண்டவரை நாம் அங்கே காண்கின்றோம். இன்னும் லூக்கா 8வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது லூக்கா 8வது அதிகாரத்தின் 54, 55 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆக ஆண்டவர் இயேசு எவிருவினுடைய மகள் அவளை, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி உயிர்ப்பிக்கின்ற ஆற்றல் உடையவராக அவர் செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் யோவான் 11வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்த போது அவனை உயிரோடு எழுப்புகின்ற ஒரு அனுபவத்தையும் நாம் அங்கே காண்கின்றோம். யோவான் 11வது அதிகாரத்தின் 43வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அங்கே 44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே லாசருவின் கல்லறையில் இருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அங்கிருந்த ஜனங்களை முந்தைய வசனத்திலே நாம் படிக்கின்ற போது கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை உருட்டுங்கள்னுட்டு சொன்னார். ஆனால் அங்கே என்ன, இதில் ஒரு கல்லுலையும் முத்திரை ஒன்றும் போடலை. தீமையான ஒரு கட்டமைப்பு இல்லை. ஒரு இயற்கையான மரணத்தை அவர் எய்தியதைப் போல அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்ததை நாம் காண்கின்றோம். அங்கே மனித உதவியை ஆண்டவர் நாடுவதைப் போல அந்த கல்லறையின் வாசலை
திறக்கச் செய்து லாசருவை உரத்த சத்தமிட்டு அழைத்து வெளியே வர சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசுவின் இந்த கல்லறை அனுபவம் என்று சொல்லுவது அங்கே தீமையான கட்டமைப்புகள் அதன் மீது ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற போது ஆண்டவர் அவைகளை அகற்றுகின்றவராக செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக 2வது வசனத்திலே லூக்கா 24:2 நாம் இவ்வண்ணமாக படிக்கின்றோம். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டு என்று நாம் காண்கின்றோம். ஆக சுகந்த வர்க்கமிடுவதற்காக அதிகாலையிலே அதிக இருட்டோடே அவர்கள் எழுந்து வருகின்ற போது அவர்களுக்காக அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே இங்கே கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக ஆண்டவர் செயல்படுகின்ற விதம் அல்லது அவருடைய ஆற்றல், தி பவர் ஆஃப் காட் என்று சொல்லுவது அது பல்வேறு விதமான வியத்தகு தன்மைகளை தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது அது அநீதியான கட்டமைப்புகளை அகற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அது நமது கொண்டாட்டத்திற்கு உகந்ததாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த திறந்த கல்லறை மேலும் சொல்லுவது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது இங்கே 5, 6 ஆகிய வசனங்களிலே அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்றார். ஆக காலியான கல்லறை, ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை இந்த உலகிற்கு உரக்க சொல்லுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை ஏன் கல்லறை திறந்தே இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் வெளியில் வர்றதுக்காக கல்லறை திறந்ததுன்னு சொல்கிறத விட நம்ம உள்ளே போய் பார்த்து அவருடைய சரீரம் அங்கே இல்லைன்னு சொல்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் திறந்த கல்லறை என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு பூட்டிய அறை உள்ள வீட்டுக்குள்ளேயும் அவரால் வர முடிகின்றது. ஆகவே இந்த கல்லறையின் கல் திறக்காவிட்டாலும் ஆண்டவரால் வெளியே வர இயலும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையினில் அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்ற போது இத்தகைய தீமையான கட்டமைப்புகளை ஆண்டவர் அகற்றி தன்னை தேடி வருகின்ற மக்கள் உள்ளே வந்து அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடம் என்பதை அறிந்து அவரை கொண்டாடுகின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு ஏதுவான ஒரு சூழலை அவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆக இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையிலே நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒருவேளை 5 மணிக்கு இங்கே வரணும்னா சிலர் 3 மணிக்கு முன்னாலே எழும்பி தயாராகிருக்கணும். ஆக ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமது வாழ்வினில் வருகின்ற எல்லா விதமான தீமையான கட்டமைப்புகளையும் கட்டுகளையும் நம்முடைய வாழ்வினை விட்டு அகற்றி அவரை விடுதலையோடு கூட சேவிக்கின்ற அனுபவத்தை நம்முடைய வாழ்விற்கு அவர் தருகின்றவராக இருக்கின்றார். 2வதாக நாம் சிந்திக்கின்ற போது 8வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அப்பொழுது அவர்கள் 7-8 மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதல் ஆனது இறைமக்களுடைய வாழ்வினில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களுடைய விசுவாசத்தை வளர செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். Through revealing the word of God and it strengthens their faith. அவர்களுடைய விசுவாசத்தை வேத வசனங்களின் மூலமாக வளரச் செய்கின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அனுபவமானது விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வார்த்தைகளை அவர்களோடு சொல்லுகின்ற போது நாம் ஏற்கனவே படித்தோம் எவ்வண்ணமாக அவர் பாடுபடவும் அதன் பின்பு உயிர்த்தெழவும் வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் கூறிக்கொண்டே வருகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு
அவருடைய கல்லறைக்குள்ளதாக வெளிப்படுகின்ற இந்த 2 தூதர்கள் அந்த பெண்மணிகளுக்கு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கூறுகின்றார். ரீகாலிங். ஆக இந்த ஆண்டவருடைய சரீரத்தை இந்த பரிமள தைலங்களால் நிரப்புவதற்காக அவர்கள் கடந்து வருகின்ற போது அவருடைய காட்சி எல்லாம் சிலுவையில் மாண்டு போன இரட்சகர் என்பதுவாகவே இருக்கின்ற போது, இங்கே தேவதூதன் அவர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி சிலுவையில் மாண்டு போன இறைக்காட்சி அல்ல, மாறாக அவர் கூறிய வார்த்தைகளை நினைவினில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற ஒரு நினைவூட்டுதலை அவர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அதே தான் தொடர்ந்து வரக்கூடிய திருவசனங்களிலே ஆண்டவர் அந்த எம்மாவூருக்கு செல்லுகின்ற சீடர்களோடு ஏற்படுத்துகின்ற ஒரு உரையாடலிலே நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை நம்ம இந்த நாளில் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த அல்லது அவருடைய வாழ்விற்கு அடுத்த இறை வார்த்தைகள் என்பது நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக குடிகொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த பாதையிலே ஆண்டவர் வழிநடந்து அவர்களோடு வேத வாக்கியங்களை அவர் விவரித்து சொல்லிய போது 32வது வசனத்திலே இவ்வண்ணமாக நாம் படிக்கின்றோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. ஆக ஒரு துன்பத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு தேடி வருகின்ற ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகின்ற மக்களுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை எடுத்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இட் illuminates their heart and it fills their hearts with joy. ஆக துக்கத்தை மாற்றுகின்ற அருமருந்தாக ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் அவருடைய வாழ்வினிலே செயல்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக மேலும் நாம் படித்தோம் என்று சொன்னால் அதே அதிகாரத்தில் 44வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அங்கே பூட்டிய வீட்டுக்குள்ளே வந்த பிறகும் ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய திருவார்த்தைகளை தான் மீண்டும் எடுத்து கொடுக்கின்றவராக செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். 44வது வசனத்தில் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறிய வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று ஆண்டவர் விளக்கி கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் சீடர்களை பின்னாளில் அவங்க காணுகின்ற போது இவர்கள் கல்லாதவர்கள், ஆனால் அவர்களுக்கு கூடிய வேத அறிவை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு தூரம் ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் அனுபவமும் இறை வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இன்று உயிர்ப்பின் பண்டிகையை, கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்றவர்களாக இறை சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் படுகின்ற இடம் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதலானது இறைமக்களுடைய வாழ்வினில் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக, அதன் மூலமாக மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக செயல்பட செய்கின்றதை நாம் காண்கின்றோம். 9வது வசனம் 9-10 வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள்
மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. ஆக அப்பாசல் டு தி அப்பாசல் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்களாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே பதிவு செய்யப்படுகின்றது பெண்களாக இருக்கின்றார்கள். ஆக அன்றைய யூத கலாச்சாரத்திலும் ரோம கலாச்சாரத்திலும் இரண்டாந்தர குடிமக்களாக கருதப்பட்ட பெண்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய இந்த உயிர்ப்பின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்லுகின்றவர்களாக மாற்றி அங்கே ஒரு பெரியதொரு மாற்றுருவாக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகின்றவராக இருக்கின்றார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ ப்ரொக்ளமேஷன். ஆக ஆண்டவருடைய நற்செய்தி எங்கெல்லாம் கடந்து செல்லுகின்றதோ அங்கெல்லாம் அது ஒரு பெரிய மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இன்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்து இந்த உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்ற போது ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் பிறருக்கு எடுத்து செல்லுகின்ற விதம் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் என்கவுண்டர் பண்ணாங்களோ அவருடைய வாழ்வெல்லாம் மாற்றுருவாக்கம் அடைந்தது. பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம்டு த்ரூ த காஸ்பல் and they transmitted the gospel that transformed them. ஆக எவர் நற்செய்தியினால் தங்களுடைய வாழ்வு மாற்றம் பெற்றவர்களாக அறிந்தார்களோ அவர்கள் தாங்கள் மாற்றம் அடைந்த நற்செய்திக்கு நற்சாட்சிகளாக மாறினார்கள். ஆக இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்ற போது நமது வாழ்வினையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை, நற்செய்தியை பிறருக்கு கொண்டு செல்வதிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய மாற்றம் எத்தகையது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் பண்டிகையை தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம். அவருடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாக மாறுவோம். ஆண்டவர் தாமே வார்த்தைகளினூடாக தொடர்ந்து இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.